வாழ்க வளமுடன். இன்றைக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வெளியூர்லேருந்து படிக்குதுங்க. கிராமத்துலேருந்து டவுனுக்கு வர மாதிரி நடந்து படிக்கிறாங்க. அதில் இந்த காசின்ற நல்லா படிப்பான். ஏன்னா அவங்க அப்பா ஒரு பட்டதாரி. அதனால் அவர் சொல்லி புக்கெல்லாம் நிறைய கொடுத்து படிக்க சொல்லுவார். அதெல்லாம் படித்து அவனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம். அங்கே இன்னும் அவனோட ஃப்ரெண்டு யாருக்கு தெரியுமா இருக்கிறான், கணேசன் சொல்லிட்டு. அவன் நடுத்தர குடும்பம். இவன் வசதியான குடும்பம். அவங்க அப்பா படிச்சுக்கிறாரு, அதனால் எல்லாம் செய்கிறாரு. அந்த நடுத்தர குடும்பத்தை கணேசன் என்ன பண்ணுவான், இவன் மட்டும் இப்படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை வந்துடுது. அந்த தான்ற திமிரு, நான் தான் இந்த இதில் பெரியவன் அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறான், எல்லாம் இவனை தானே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த இவன் படிச்சுன்றான் பேர் அந்த புக்கை எடுத்து போய் எல்லோரும் அந்த சாப்பாடு டைம் விடுவாங்களா, அப்போ எடுத்து போய் என்ன பண்ணிடுறான், பக்கத்தில் விளையாட போவாங்க. அப்போ அந்த போய் இவன் எல்லோரும் போயிடுவாங்க. இவன் கடைசியில் என்ன பண்ணுவான், அவன் காசியோட புக்கை எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுல மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வந்துடுவான். ஏன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படி முன்ன பார்ப்பான், யாரும் இல்லை. சரி நம்ம வச்சுட்டு வந்துட்டா நம்மளுக்கு இனி இது ஒன்று முடியாது, அவன் தேட முடியாது, இங்கே இருந்தால் தானே கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம தான் மணல் ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டோமா, அப்போ எப்படி கண்டுபிடிப்பான்ட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இவனை இது பண்ணுன்றதுலே இருக்கிறான் குறிக்கோள். ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனோட எண்ணம் இவன் முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்கு. அது மாதிரி நினச்சி புதைச்சிட்டு வந்துடுவான். அப்புறம் சாயந்தரம் ஆடுது. அப்போ பார்த்தா புக்கு தேடுவாங்க. அவன் யார், காசி தேடுவாங்க. என் புக்கு எங்கே காணப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாத உனக்கு தெரியாதுன்னு எல்லாமே சொல்லிடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், எதுவும் கேட்க மாட்டான். சாயந்தரம் ஸ்கூல் விடுறாங்கல்ல, அப்போ விடும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் போகிறதுக்கு முன்னா மழை பெய்யுது. நல்லா மழை பெஞ்சோடனே இவனுக்கு பக்குனுக்குது. ஐயோ நம்ம வேறு புஸ்தகத்தை வச்சுட்டு வந்துட்டோம், இந்த இடம் குறியெல்லாம் போட்டு வந்தோம், இத்தனை நாள் வராத மழை ஏன் இந்த ஆற்றுக்கு வரணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆத்திரமாக இருக்குது. அந்த மழையில் நல்ல மழையில் எல்லாம் இது விட்டுது, அடிச்சு வர மாதிரி தண்ணி இதுவாகிட்டு இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், ஒன்றும் சொல்ல மாட்டான். இவன் போயிடுவான். போயிட்டு உடனே மறுநாள் யார், காசி அந்த வழியாக தானே வரணும் இவன் ஆக்ஷன் பார்த்துக்கு. அப்போ சொல்லுவான், காசி நான் தான் உன் புக்கு எடுத்து இது ஒழிச்சு வச்சுட்டேன், மணலை போட்டேன், எனக்கு இப்படி வரும்னு எனக்கு தெரியாத போயிடுச்சு அப்படின்னும். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னும். இல்லை எனக்கு அது ஒரு குற்ற உணர்வாகவே இருந்து, நான் எவ்வளோ செஞ்சேன், நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறிய, அதுக்காக நான் உண்மையை சொல்லிடணும்ல அப்படின்னுவான். சரி சரி நீ உண்மையை சொல்லிட்ட, புக்கு தொலைல, நீ அந்த புதைக்கும் போது நான் முள்ளுக்காக பாத்ரூம் போனேன். அப்போ திரும்பி பார்த்தா ஏதோ மணல் சத்தம் மாதிரி கேட்குது பார்த்தா நீ புதைச்சதை பார்த்துட்டேன். அதனால் நீ போன உடனே நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த புக்கை எடுத்தாந்து பக்கத்து கிளாஸ் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா என்கிட்ட இருந்தால் ஏற்றா காமின்வாங்க, அப்போ தெரிஞ்சிடல. நான் பக்கத்து பையன்கிட்ட கிளாஸ் பையன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ எதுவும் பண்ணல, நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எவ்வளோ கெடுதி நினச்சாலும் நீ நல்லதே நினச்ச பாரு, அதுக்கே நான் உங்கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை, எங்கள் அப்பா சொல்லுவார், அறிவை திருடக்கூடாது, பணத்தை திருடிடலாம், திரும்பி கிடச்சிடா. அறிவு அந்த புக்கு போயிடுச்சுன்னா நீ இன்னொரு புக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்கணும்ல. அதனால் யார் இதெல்லாம் அறிவை மட்டும் திருடாத. யார் எதை கேட்டாலும் அந்த புக்கு எந்த புக்காக இருந்தாலும் கொடுங்க. ஏன்னா சிலர் அந்த புக்கால் முன்னுக்கு வரலாம்ல, எல்லாமே நமக்கு தான் தெரியும்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு முட்டாளாக இருந்தால் கூட அவங்க ஒரு புக்கு கொடுத்து நீ படிப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிக்காத மாணவங்களும் நம்மளாம் சொல்லி விடணும். ஆனால் நம்ம எங்கே சொல்கிறோம், யார் படிக்கலையோ அவனை 10 வாட்டி சொல்லி காட்டுறான், அவன் எங்கே மார்க் எடுக்க போகிறான், அவன் எங்கே இது பண்ண போகிறான், இப்படி தான் சொல்லி சொல்லி அவன் மேலே வர்றது கூட தட்டி தட்டி கீழே அனுப்பிச்சிடறோம். ஆனால் பள்ளி மாணவர்களே அது மாதிரி நினைக்காதீங்க. எக்ஸாம் வருது, நீங்கள் பகிர்ந்துக்க, எனக்கு இந்த கேள்வி தெரியும், நீ படித்து பாரு, எல்லாம் வரும், எந்த இடம் நீ விட்டுட்ட, எந்த இடம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கலந்துக்குங்க. கலந்து அந்த அறிவை பகிர்ந்துக்குங்க. உனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு அதை அவனுக்கு இல்லாத மாதிரி பண்ணிடாதீங்க. அதெல்லாம் சொல்கிற பிள்ளைகளே கொஞ்சம் கவனமாக இருங்க, நல்லா படிங்க. படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாழ்க்கையில் சொல்கிறல்ல, பணம் சம்பாதிச்சிடலாம், அறிவை சம்பாதிக்க முடியுமா? அந்த அறிவுன்னு ஒன்று இருந்தால் தானே எங்கே போய் அது நான் படிக்கலாம்னு அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கோசம் படிக்காதே இருந்தால் எப்படி அறிவு வரும்? ஏதாவது ஒரு புக்கு படித்தா, ஓ இதனால இது பயணம்
அப்போ நம்ம இது வரைக்கும் படிக்காதவங்க தான் இப்போ இனி படிப்போம் அப்படின்றது. அந்த மாதிரி படிக்காத பசங்களை நீங்கள் வந்து நொந்து போகாதீங்க, ஐயா எனக்கு மார்க் வராது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நானும் நிறைய மார்க் எடுப்பேன், அவனை இவனை பார்த்துலாம் பொறாமப்பட மாட்டேன், நான் படிக்கிறேன், நான் மார்க் எடுப்பேன்ற ஒரே தன்னம்பிக்கை இருக்கணும். உங்கள் அம்மாவுக்கிட்டையும் சொல்லுங்கள் அது மாதிரி. வாழ்க வளமுடன்.